ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டது பட்டானால் வாட்டன சேசொல் சாரையா. என்னடா வளரிட்டு இருக்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, கிட் அது, பட் ஆனால் வாட் என்ன, சேசொல் சார் ஐயா. நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போது சைக்கிளில் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி பாடிட்டே போவோம். எங்கள் வாத்தியார் வந்து ஈஸியாக இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா நாங்கள் கற்றுக்குவோம். பாடிட்டே போவோம் எல்லோரும் சேர்ந்து, இட்டது பட்டானால் வாட்டன சேசொல் சார் ஐயா அப்படின்னு. ஓகேங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு சொந்தமான ஒன்று நம்மளை விட மற்றவங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன ஆன்சர் தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த வீடியோ எண்டுக்குள்ளே ஆன்சர் சொல்லிடுறேன். ஓகேவாங்க, பேக் கேமரா வச்சு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐக்கு ஆம், ஹி ஷி இட்டுக்கு இஸ், யூ வி தேக்கு ஆர். ஐ எம் ஹாப்பி, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஹீனா அவன், ஷீனா அவள், இட்டுனா அது. நம்ம வீட்டில் நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ அந்த மாதிரி விலங்குலாம் இருந்துச்சுன்னா அது எப்படி குறிப்போம்? இட் அப்படின்னு குறிப்போம். ஹீ இஸ் ஹாப்பி, அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஷீ இஸ் ஹாப்பி, அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். இட் இஸ் ஹாப்பி, அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவ்வளோதாங்க. யூ வி தே, இதுலேருந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நாம் வந்து தமிழில் யூஸ் பண்ணும்போது நீ நீங்கள்னு சொல்லுவோம். ஒருத்தர் குறிக்கிற அப்படின்னா நீ அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர்த்து குறிக்கிற அப்படின்னா நீங்கள் அப்படிம்போம். அதாவது நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே யூ தான். யூ ஆர் ஹாப்பி அப்படின்னா நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய், நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். ரெண்டுக்குமே யூ தான் யூஸ் பண்ணுவாங்க. வி நாங்கள், வி ஆர் ஹாப்பி, நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். தே ஆர் ஹாப்பி, அவர்கள், தேனா அவர்கள், அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இதெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுங்க. அதை வந்து நான் சிம்பிள் ஃபார்மில் எழுதிக்கிறேன். ஐ ஆம், ஐ எம் அப்படின்னு சிம்பிள் ஃபார்மில் எழுதிக்கிற பாருங்கள். இதில் ஒன்று நோட் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். யூ, ஒய் வந்து கேப் லெட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். யூ ஆர். அதுவே வந்து சிம்பிள் ஃபார்மில் எழுதும்போது ஒய் பாருங்கள் ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்குமே சிம்பிள் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன், எக்ஸப்ட் ஐ எம். தென் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ரொம்ப ஈஸிங்க. எப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு இஸ் வந்ததுன்னா இங்கே வாஸ், அங்கே ஆர் வந்ததுன்னா இங்கே வேர். அவ்வளோதாங்க. அங்கே ஆர்னா இங்கே வேர், அங்கே இஸ்னா இங்கே வாஸ். அவ்வளோதாங்க. ஐ வாஸ் ஹாப்பி, நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். கடந்த காலம், நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஹீ ஷி இட் எல்லாத்துக்குமே வாஸ் தான். யூ வி தேக்கு வேர், WERE வேர். அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். தே வேர் ஹாப்பி. வி வேர் ஹாப்பி, நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம். இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸை குறிக்கிறதுக்கு வாஸ் வேர் யூஸ் ஆகும். அடுத்து வந்துட்டு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுங்க. எல்லாத்தோட ரொம்ப யூஸிங்க. எல்லாத்துக்குமே வில் பி தாங்க. ஐயா இருந்தாலும் சரி, ஹீ ஷி இட்டாக இருந்தாலும் சரி, யூவி எதுவாக இருந்தாலும் சரி, வில் பி போட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான். ஐ வில் பி ஹாப்பி, ஹீ வில் பி ஹாப்பி, ஷீ வில் பி ஹாப்பி, இட் வில் பி ஹாப்பி, யூ வில் பி ஹாப்பி, வி வில் பி ஹாப்பி, தே வில் பி ஹாப்பி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐக்கு விக்கு ஷல் பி கூட போடலாம், தவறில்லை. ஓகேங்க, ஃபுல்லாக சேர்த்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்றுமே இல்லைங்க. அங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ஆம், இஸ், ஆர். பாஸ்ட் டென்ஸ்க்கு வாஸ், வேர். ஃபியூச்சர் டென்ஸ்க்கு வில் பி. அவ்வளோதான். எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் எழுதிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எழுதிக்கிறேன். ஐ எம் ஹாப்பி, ஐ வாஸ் ஹாப்பி, ஐ வில் பி ஹாப்பி. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அவ்வளோதாங்க. இதை வேணால் நீங்கள் வந்து ஒன் டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. கிளியராக இருக்குமான்னு தெரியல. ஓகேங்க. தென் என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு சொந்தமான ஒன்று நம்மளை விட மற்றவங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. என்னது? நம்மளுடைய பெயர். ஆமாம், நம்மளோட நேமு. நாம் அதுவுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா? இல்லை, மற்றவங்க தான் கூவி கூப்பிடுவாங்களே, இதை செய்ய அதை செய்யி, விளையாட போலாவா. இதுக்காக இருந்தாலும் நம்ம நேம் கூப்பிட்டு நம்ம நேம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, மற்றவங்க தானே அதிகமாக நம்ம நேமை கூப்பிடுவாங்க. நாமளே நம்மளை சொல்லிக்கணுமா? இல்லை, அதுதான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து வேறு தகவலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, டைம் இருந்தால் கமெண்ட் கூட பண்ணுங்கள்.